கரூரில் விஜயோட பிரச்சாரத்தில் 38 பேர் செத்துருக்காங்க. அதில் 8 குழந்தைங்க, 1 வயசு குழந்தை உட்பட 16 பெண்கள், இன்னும் 58 பேர் சீரியஸாக இருக்காங்க. யார் காரணம்? 38 பேர் செத்ததுக்கு யார் காரணம்? அரசு காரணம், போலீஸ் ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்கல, அதானே காரணம். 8:30 மணிக்கு வரணும் நாமக்கலுக்கு விஜய். அவர் 8:30 மணிக்கு தான் சென்னையிலேருந்தே கிளம்புனார். ஏன் லேட்டு? என்ன வீட்டில் பிரச்சனையா? குடும்பத்தில் பிரச்சனையா? ஒய்ஃபோட பிரச்சனையா? இல்லை பையன் கூட பிரச்சனையா? இல்லை உங்கள் அப்பா சீரியஸாக இருக்காரா, அம்மா சீரியஸாக இருக்காங்களா, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போனாரா? எதுக்கு லேட்டாக வரணும்? ஷூட்டிங்கா? அப்படி லேட்டாக வருவார்னா ஏன் 8:30க்கு வரேன்னு சொல்லணும்? அங்கே 8:30லேருந்து மக்கள் வெயிட் பண்ணுறாங்க. எதுக்கு ஒருத்தர் லேட்டாக வரணும்? 12 மணிக்கு கரூருக்கு வந்து பேசணும், 7 மணிக்கு பேசுகிறது. ஏன் லேட்டாக வரணும்? ஏன்னா சீக்கிரமாக வந்துட்டால் 8:30 மணிக்கு கூட்டம் வராது, 12 மணிக்கு கூட்டம் வராது. கூட்டத்தை வர வச்சு வெயிட் பண்ண வச்சு 7 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு சாப்பிட முடியாமல் 12 மணிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க. 7 மணி நேரம் சாப்பிடல, தண்ணி குடிக்கல. யார் காரணம்? விஜய் காரணமே இல்லையா? அவரோட பிரச்சாரம் தானே, அவர் கட்சி பிரச்சாரம் தானே. கட்சியில் பொறுப்பாளர்களே இல்லையா? அந்த மாவட்டத்தில், மண்டலத்தில், தெருவில், ஊரில் யார் பொறுப்பு? யார் ஆர்கனைஸ் பண்ணணும்? குழந்தை எப்படி வராங்க? யார் பொறுப்பு? அவங்க தானே பார்க்கணும். கட்சி மீட்டிங் தானே இது, கட்சிக்காக தானே வர்றாரு. இவர் வரலன்னு யார் அழுதா? வந்தார்னா அதில் சரி பண்ணக்கூடாதா? வெயிட் பண்ண வச்சுட்டு 7 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு மக்களை கூட வச்சுட்டு, ஆஹா நான் வந்துட்டு எவ்வளோ கூட்டம் பார்த்தியான்னு பெருமைக்காக 38 பேரை கொண்டு இருக்காரு. அப்படி தான் சொல்லணும். அவர் தான் கொண்டு இருக்காரு. செத்தாங்கல்ல, எங்கே போயிட்டாரு? தனி ஃப்ளைட் வச்சு சென்னை போயிட்டாரு. வர்றப்ப ப்ரெஸ்ஸு கேட்குது, நீனா தெரிச்சு ஓடுறான் என் மனுஷன். இப்போ போய் வீட்டில் போய் ஏசி ரூமில் படுத்துருப்பார். தனி ஃப்ளைட் வச்சு போயிருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது தானே. அவங்க கட்சிக்காரன் தானே செத்துருக்கான். உங்களை பார்க்க வந்தானே செத்துருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு போக வீட்டுக்கு போயிருக்கீங்க, அங்கே போய் மன்னிப்பு கேட்கறாள், அவங்க கூட நின்றுறாள்ல, ஓடுறாரு. இதில் ஒரு காரணம் வந்து போலீஸான். போலீஸுக்கு நன்றின்னு விஜய் பேசியிருக்காரு. ஏன்னா பைபாஸ்லேருந்து உள்ளே வர்றதுக்கு போலீஸ் தான் உதவி இருக்காங்களாம். அவர் வர்றதுக்கு உதவி பண்ணால் நன்றி, தேங்க்ஸ் போலீஸுக்கு. இப்போ வந்து போலீஸ் காரணம் என்ன நியாயம்? எப்படி போலீஸ் காரணமாவாங்க? எதுக்கு வந்தீங்க? கட்சிக்காரன் தானே பொறுப்பு அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. எப்படி பெண்களை விடலாம்? எப்படி குழந்தைகளை விடலாம்? கொடுத்தீங்களா 10 கட்டளை, யார் மதிச்சா? அதுக்கு யார் பொறுப்பு? யார் கேட்கணும்? எதுக்கு வரீங்க? உங்களுக்கு எதுக்கு கட்சி? ஒரு எந்த இழவுமே தெரில. 38 பேர், 1 வயசு குழந்தை செத்து இருக்குது. 1 வயசு குழந்தை. ஒருத்தன் குழந்தைய தூக்கின்னு வந்து நான் இப்போ இவன் தளபதி கிட்ட தான் பேர் வச்சுப்பேன்னு நின்றுக்கிறான். 1 வயசு குழந்தைய கூட்டத்தில் எடுத்துன்னு வரான். எப்படியா கூட்டத்தில் எடுத்துன்னு வரீங்க? யாரையா நீங்களா? என்னையா இவர் பார்த்து என்னையா ஆக போகுது? என்ன கடவுளை நான் அருள் கொடுக்க போகிறாரா? என்ன தான் இன்னமும் ரசிகர்னு ஒருத்தன் ரசிகரை வச்சுக்கின்னு ஒரு கட்சி ஆரம்பிப்பேன், கூட்டத்தை வரப்போனா அதுதான் மேட்ரு. சுயலாபத்துக்காக கட்சி ஆரம்பித்தா இப்படி தான். இந்த ஆள் பஸ்ஸில் உட்காந்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளாண்டுக்கிறான். ஆன் பண்ணால் கத்துறாங்க, ஆஃப் பண்ணால் ஊன்னு இருக்கிறாங்க. அவங்க கத்துறதும் அவங்க இப்படி முட்டின்னு மோதுறதையும் என்ஜாய் பண்ணுறான் மனுஷன். இது என்ன சைக்கோ மனங்களை? எப்படியா ஒரு மனுஷனுக்கு வீட்டுக்கு போக தோணுது ஃப்ளைட்டு பிடிச்சி? உங்கள் கட்சிக்காரன் செத்து இருக்கான், நீங்கள் காரணம் இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதானே, நிற்க வேண்டியதானாங்க, செத்தவனு கூட போய் இருக்க வேண்டியதானே. ட்வீட்டு போட்டுக்கிறான் மனுஷன். இன்னமும் யாரோ செத்த மாரி. உங்களை பார்க்க வந்து உங்கள் ரசிகர்கள் என்னையா இது? ரசிகர்களுக்கும் கட்சிக்கு என்னையா சம்மந்தம்? ரசிகர்கள் வரக்கூடாது, கட்சியால் மட்டும் வரணும். அதை ஆர்கனைஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் பொறுப்பாளர் இருக்கிறான்ல, அவன் தானே பொறுப்பு. எத்தனை பேர் கூட்டம் வராங்கன்னு. ஏன் ஏறி செவுத்த உடைக்கிறான், வீட்டு மேலே ஏறுறான். என்ன இது? ஏறி அங்கேருந்து ஊறானுங்க. வண்டியில் உங்கள் வண்டியில் ஏறி நசிக்க ஒருத்த மேலே ஏறி போயின்னுக்கிறீங்க. கண்டுக்கவே இல்லை. யார் செத்தாலும் கண்டுக்க மாட்டீங்க, யார் உழுந்தாலும் கண்டுக்க மாட்டீங்க. 38 பேர், 8 குழந்தைங்க. குழந்தைய செத்ததுக்கு அவங்க அப்பன் கதறான். ஏன்டா கூட்டின்னு வந்த? எதுக்குடா இவரை பார்த்து என்னடா ஆக போகுது? பார்த்தீங்கன்னா உங்கள் சம்பளம் 2 மடங்கு சம்பளம் கொடுக்க போகிறாங்களா? உங்கள் வீட்டில் சோறு வேக போதா? வீடுனா தானாக பில்டிங் ஆகிட போதா? எதுக்குமே புண்ணியம் இல்லாமல் வந்து அரசியல்வாதிக்கும் சுயலாபத்துக்காக இந்த மாதிரி அரசியல் விளையாட்டு பண்ணுறது வித்தியாசம் இருக்குது. கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லையா? இதில் வேறு இவங்க காரணம் அவங்க காரணம். யார் மீட்டிங்கு? எதுக்கு ரோட் ஷோ? உங்களுக்கு எதுக்கு ரோட் ஷோன்னு? நாளைக்கு எலெக்ஷனா? நான் பிரச்சனை பண்ணுறீங்களா? ஓட்டு கேட்குறீங்களா? எதுக்கு உங்களுக்கு? நான் ஒரு வெயிட்டுன்னு காட்டி ஆகணுமா? என் பவரை காட்டணுமா? பவரை காட்டணும்னு 38 பேர் கொண்டு வச்சுக்கிறீங்க. உங்கள் பவரை கேட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அங்கே போய் ஆகணும், மக்கள்கிட்ட கேட்குறாங்க, போய் ஆகணுமா? வீட்டில் தான் பார்க்குறீங்களா? வீட்டில் பார்த்துட்டு அரசியல் பேசுங்க, ஒரு ஓட்டு போட்டு போங்க அவருக்கு. கும்பலில் குழந்தைய கூட்டின்னு போகிறது, படிக்கிற பசங்களை கூட்டு போகிறது, அது சனிக்கிழமை. எதுக்கே சனிக்கிழமை? மக்களை பார்க்குறோம், திங்கள் செவ்வாய் புதனில் போக வேண்டியது தானே. சொல்கிறாங்களே ஸ்கூலுக்கு லீவாக இருக்கும், காலேஜுக்கு லீவாக இருக்கும்னு. லீவாக இருந்து எல்லாம் கும்பல் கூடணும், மூச்சு திணறணும். இந்த மாதிரி கொடுமை. 16 பெண்கள் செத்துருக்காங்க. அந்த பெண்களுக்கு குழந்தை இருந்திருக்கும், புருஷன் இருந்திருப்பான், அம்மா இருந்திருப்பாங்க, அப்பா இருந்திருப்பாங்க. 8 குழந்தைங்க. 1 வயசு குழந்தை, 13 வயசு குழந்தை. ஸ்கூலுக்கு போனோம், என்னென்ன கற்பனை வச்சுருப்பான். அவன் வந்து பேட்டி கொடுக்குறான்யா அந்த இடத்துல மீட்டிங்கில். தளபதிக்காக வரும் சின்ன வயசு 13 வயசு பையன் பேட்டி கொடுத்துனுக்குறான். யார் அதெல்லாம் அலோவ் பண்ண? என்ன போலீஸா? போலீஸ் தான் வாங்க 13 பேர் கூட்டாங்களே. நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்க கூப்பிட்றீங்க, கூட்டு வச்சு நீங்களாக பேச விட்றீங்க. அனுப்ப வேண்டியதானே. சின்ன பசங்களாம் வரக்கூடாது, போங்க ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போங்க. 8:30 மணிக்கு வர 6 மணிக்கு வந்து உட்காந்துக்கிறான் அந்த பையன். போட வீட்டுக்கு போட துரத்தி விட வேண்டியது தானே. 12 மணிக்கு வரணும், 7 மணிக்கு வர டைம் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போங்க. லேடிஸ்லாம் போங்க, குழந்தை போன. கட்சிக்காரன் தான் துரத்தணும். யார் துரத்தணும்?
இதுக்கெல்லாம் யார் காரணம்? எப்படி ஒருத்தர் மனுஷன் தனி ஃப்ளைட் வச்சு வீட்டுக்கு போக தோணுது? உறுத்தலையா கொஞ்சம் கூட? இதில் வேறு டிவிக்கே அதான் அரசியல்வாதிக்கு இவங்களுக்கு அந்த வித்தியாசம். என்ன சொன்னாலும் அவன் கரெக்டாக இருக்கிறான். என்ன உங்களை வச்சு என்ஜாய் பண்ண, நீங்கள் கத்துறதுலையோ நீங்கள் அழுவுறதுலையோ நீங்கள் வர்றதையும் அவர் பார்க்கறதுக்கு அந்த ஆளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா எவ்வளோ பேர் வரான், நசுங்கட்டும், காலியாகட்டும், பொறுப்பாக இருக்கிறோம். ஊருக்கு ஏன் போகிறான் மனுஷன்? ஹாஸ்பிட்டலில் அலைய தேவையில்லை, என்ன வேர்க்கூடாதா? ஹாஸ்பிட்டல் நாத்தெல்லாம் பிடிக்காத, செத்து போய்கிறான். 38 பேர், 58 பேர் சீரியஸாக இருக்கான். சீரியஸாக நம்ம போய் பார்க்கலாம்ல, கூட இருக்கலாம்ல. காசு தான் எக்கச்சக்கமாக வச்சுக்கிறீங்களே, போய் கொடுக்க வேண்டியது தானே. ஹாஸ்பிட்டல் இருக்கும் கொடுத்து ஏதோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் சரி நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, உயிரை காப்பாற்றல இமீடியட்டாக போய் வீட்டுக்கு போட்டான் என் மனுஷன். சென்னைக்கு ஃப்ளைட் ஏறி ப்ரெஸ் மீட்டு மைக்கை தூக்கின்னு ஒரு ஆள் முதுகு காட்டுன்னு ஓடுறான் என் மனுஷன். என்னையா கொடுமை? ட்வீட்டு போகிற நேரமாக இது. ட்வீட்டு போடுறாரு, அவர் கஷ்டத்தில் இருக்கிறாரா, அனுதாபத்தில் இருக்கிறாரா, உட்காந்து ட்வீட்டு போடுறோன்னா தலைவனாயா? கூட்டத்துக்கு வந்து 38 பேர் செத்து இருக்கிறாங்க. என்னையா இது? ஊருக்கு ஓடுறிய கொஞ்சம் கூட நிற்கவே இல்லை. காரை திறந்து தெரிச்சுன்னு ஓனா என் மனுஷன். இப்போ இவர் திட்டினார்ல, அந்த கட்சிக்காரன் தான் வந்துக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து அழுகுறாங்க, கதறாயா, கூட நிற்கிறாங்க. கேட்டால் நீங்கள் வந்து அஜித்தோட கொலைக்கு போகலையே, இதுக்கு மட்டும் வரீங்க. அஜித்தோட கொலையாளி ஒரு ஆள் இருக்காயா, கொலைகாரன் காட்ட முடியும். இதில் யார் கொலைகாரன்? 38 பேரோட கொலைகாரன் யார்? காட்டுங்க, சொல்லுங்கள். இவர் தான் கொலைகாரன்னு சொல்லுங்கள். இவங்க கட்சியில் வச்ச மீட்டிங்கில் இவங்க பிரச்சாரத்தில் 38 பேர் செத்து இருக்கிறாங்க, 58 பேர் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க. அதுக்கு ஓடியாந்துக்கிறாங்க ஆளுங்கட்சி. தமிழக அரசு ஓடியாருது. சிஎம் நாளைக்கு ஊருக்கு போகிறத விட்டு வந்து நிற்கிறாரு. காரணமாக அவர் வீட்டுக்கு போயிட்டார். இதில் அவங்கள குறை சொல்கிறீங்க, போலீஸை குறை சொல்லுங்கிறீங்க. போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கலையா? 12 மணிக்கு வருவார், 7 மணிக்கு வருவார். எதுக்கு லேட்டாக அந்த மனுஷன்? சொல்லுங்கள், எதுக்கு வந்தார் லேட்டாக? என்ன தான் அப்படியாப்பட்ட காரணம் லேட்டாக வர்றதுக்கு? ரசிகர் மேலே பொறுப்பு இல்லையா? கட்சிக்காரங்க மேலே பொறுப்பு இல்லையா? அவங்க வெயிட் பண்ணுவாங்களே, சாப்பிடாம இருப்பாங்களே, அவங்கள பார்த்துட்டு போகணுமே. இதனா மீட்டிங்கா, மாநாடா? இதுயா பிரச்சார பயணையா? போயினே இருக்க வேண்டித்தான். போய் ஒரு இடத்துல நின்று பேசிட்டு போய் ஒரு இடத்துல நின்று பேசியிருந்தேன். 8:30 ஆரம்பிச்சு 12 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் முடிச்சிருக்கணும். 12 மணிக்கு வர்றாரு, 7 மணிக்கு வேணுன்ட்டு லேட்டாக ஆகிறான் என் மனுஷன். வேணுன்ட்டு லேட்டாக வந்து கூட்டம் கூடும். அந்த கூட்டத்தை பார்த்து அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பார்த்தியா எவ்வளோ கூட்டங்குது, நான் யார் தெரியுமா அப்படின்னு தன்னைத்தானே பெருமையாக நினச்சி. கொடுமை. இவனுக்கு பைத்தியகாரத்தனத்தை இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கின்னு இப்போ 38 பேர் செத்து போகிறானுங்க. எதுக்கே அவரை பார்க்க போகிறீங்க? ரசிகராக இருந்து என்னையா பண்ண போகிறீங்க? என்னையா யூஸ்? இவனை பார்த்து என்னையா கிடைக்க போகுது? ஒன்றுமே கிடையாது. உங்கள் வீட்டில் நான் சோறு வந்துருமா பார்த்தா? கட்சிக்காரனா போய் கட்சிக்கு வேலை செய்ய, கட்சிக்காரனா போய் கட்சியில் நில்லு. அப்போ கட்சிக்காரன் எப்படியா 13 வயசு பையன் கழுத்து துண்டை போட்டு நிற்க முடியும்? கட்சிக்காரன் எப்படியா 1 வயசு குழந்தை உள்ளே அலோவ் பண்ணுறான்? அப்போ ரசிகர் தானே. ரசிகர்கள் கேட்குற என்ன தான் பார்த்து என்ன கீழே போகிறீங்க? இப்போ உங்கள் புள்ள செத்து போச்சுல, வருமா? திரும்ப வருமா? பார்த்து என்ன கிடைக்கும்? பார்த்தா என்ன கிடைக்கும்? விஜயை பார்த்துட்டேன் ஐயோ அப்படின்னு. கொடுமை. என்ன கடுப்பாக இருக்குது, என்ன பேசுறது இல்லை, வெறி வருது, டென்ஷன் ஆகுது, அசிங்கமாக இருக்குது. ஒன்று மேலே ஒரு ஆளை பார்த்து 38 பேர் செத்து போய்க்கிறான். 8 குழந்தை செத்துருக்கு, 16 பெண்கள் செத்து போயிருக்கிறாங்க. என்ன இது மோகம்? சினிமா மோகம். இருந்தாலும் பார்த்து என்ன கீழே போகிறாங்க? ஒன்றுமே புரியல. எல்லாரும் ஒருத்தர் செருப்பு எடுத்து விட்டுருது. விஜய் மேலே படலை, ஊறப்பட்ட செருப்பு அங்கே ஒரு செருப்பு குவியலாக கிடக்குது. அந்த செருப்பெல்லாம் யார்கிட்ட தூக்கி போட போகிறீங்க? 8 குழந்தைங்க செத்துருக்குறாங்க. அவங்க வீட்டில் நாளைக்கு எப்படி இருப்பாங்க? நிம்மதியாக இருப்பாங்களே? என்ன காரணம்? ஆக்சிடெண்ட்டா? ஏதாவது பேரிடரா? யாராவது இதாக பண்ணிட்டாங்களா? தெரியாது. விஜயை பார்க்க போகிறோன்னு போனவன் வந்து செத்து போய் வரான். கொடுமை இருக்காதா? அங்கே பார்த்து என்ன பண்ண போகிறோம்? என்ன பர்பஸ்? அவர் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. டிவியில் பார்த்துட்டு போங்களேன், போய் ஓட்டு போட்டு போங்களேன். அவ்வளோ வெறி இருந்தா வீட்டில் பார்த்துட்டு டிவியில் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதான் ஃபோன் வந்துடுச்சுல, எல்லாத்தையும் அதில் பார்க்கலாம்ல. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது ஆதங்கத்தில் புலம்ப வேண்டியதாகுது. இது ஒரு புலம்பல் தான், புலம்பணும். என்ன பண்ணுறது? இன்னும் எங்கேருந்து எங்கேயோ போகுது உலகம். இன்னும் திருந்தாமல் ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு கூட்டத்துக்கு போய் பிள்ளை இழந்து, அம்மா இழந்து, அண்ணனை இழந்து, அடப்போங்கடா. வண்டியில் ஒருத்தன் மாட்டின்னு சிக்கி தவிக்கிறான், மேலே வண்டி ஏறி போகுதுக்கு நிற்க கூட இல்லை. யார் ஊந்தான்னு கூட பார்க்கலாம் அந்த ஆள். இப்போ ஓடிட்டான் ஆள், வீட்டுக்கு ஓட்டேன். தனி ஃப்ளைட் வச்சு வீட்டுக்கு போய் ஏசி ரூமில் படுக்க போகிறான் ஆள். ஜாலியாக தூங்குவான். அதான் எங்கேருந்து சொல்லி புரிய போகுது? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்ப வருத்தமாகுது.